Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி அருகே மூதாட்டி மீது அரசு பேருந்து மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். குட்டியப்பட்டி பிரிவு பகுதியில் சாலையை கடக்க முயன்ற காமாட்சியம்மாள் என்ற மூதாட்டி மீது அரசு பேருந்து மோதியது. இதில் படுகாயமடைந்த மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திறனற்ற திமுக ஆட்சியில் தகரடப்பா அரசு பேருந்துகள் விபத்தில் சிக்குவதும் விபத்தை ஏற்படுத்துவதும் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மத்திக்கோடு அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதியதில் தம்பதி தூக்கி வீசப்பட்ட விபத்தின் பதவிதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கருக்குப்பனை பகுதியில் தூக்க கலக்கத்தில் இருந்த ஓட்டுநரால் கட்டுப்பாட்டை இழந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் தம்பதியினர் படுகாயமடைந்தனர். இதில் ஒருவர் நூலிலையில் உயிர் தப்பினார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே கட்டப்பட்டு 3 ஆண்டுகளாகியும் பொது சுகாதார கட்டிடம் பயன்பாட்டிற்கு வரவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திருச்சின்னபுரம் கிராமத்தில் பொது சுகாதார வளாக கட்டிடம் மற்றும் நூலக கட்டிடம் கட்டப்பட்டு 3 ஆண்டுகளாகியும் இதுவரை பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படவில்லை. இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என அப்பகுதியினர் தெரிவித்தனர். விடிய ஆட்சியில் பெயரளவிற்கு மட்டுமே மக்கள் நலத்திட்டங்கள் கொண்டுவரப்படுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே காளியம்மன் பட்டியில் உள்ள கோவிலுக்கு மின்கட்டணம் செலுத்தப்படாததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது பக்தர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அறநிலையத்துறை சார்பில் காளியம்மன் கோவிலுக்கான மின்கட்டணம் இதுவரை செலுத்தப்படவில்லை என மின்சார வாரியம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து அடிக்கடி இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வதாக அப்பகுதி மக்கள் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். கவர்மெண்ட் இப்போ எடுத்து நடத்துறதுனால நாங்கள் எல்லாம் கரெக்டாக நடக்குதுன்னு நினச்சோம். ஆனால் இப்போ பார்த்தா காசு கட்டலன்னு சொல்லி கரண்ட் எல்லாம் கட் ஆகி போயிருக்கு. ஆனால் உண்டியிலிருந்து காசு என்றதுக்கு மட்டும் அதிகாரிங்கள்லாம் வராங்க. அதுக்கான நடவடிக்கை எடுக்கலை. எங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணுன்றதுக்காக தான் இப்போ நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அட்சய திருதியையொட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதிய நிலையில் முறையான ஏற்பாடுகள் செய்யப்படாததால் பக்தர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பக்தர்களை ஒழுங்குபடுத்த காவலர்களோ அல்லது கோவில் ஊழியர்களோ இல்லாததால் பக்தர்களிடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியது. ஸ்டாலின் ஆட்சியில் அறநிலையத்துறை என்பது பக்தர்களை அலட்சியப்படுத்தும் துறையாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். Taste the Daily.